Taste the Daily. கடலூரில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் மருத்துவர் அணி சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமை வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் தொடங்கி வைத்தார். இதில் மாநில மருத்துவர் அணி தலைவர் சீனிவாச ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்டம் கழகம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அம்மா கோயிலில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் MLA மாணிக்கம் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இதேபோல் தூத்துக்குடியில் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தொடங்கி வைத்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. ஒன்றிய செயலாளர் காஜா என்கிற கஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சீத செல்லப்பாண்டியன், மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களையும் பரிசு பெட்டகங்களையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பொன்னுசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள தங்கமலை முருகன் கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு அதிமுக MP N சந்திரசேகரன் தலைமை வகித்தார். தொடர்ந்து தூய விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் லலிதா சரவணன், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் சித்தன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.